சிங்காரா வேலா சிவசண்முகனே சுகுமாரா. முருகப்பெருமான் வராரு உன் வீட்டுக்கு. நீ அனந்த நாராயணனை கும்பிடுத, ஆனால் வீட்டுக்குள்ளே முருகன் வராரு. கொஞ்சம் விலகி இருங்க, பக்கத்தில் வா. கத்தியை தீட்டாதே. துருக்கு திறக்க வச்சு கும்பிடுவாங்களா? கும்பிடுவாங்களா? இவனுடைய மனநிலைகள்ல ஒரு பயமும் ஒரு அதிர்ச்சியும் இருக்கு. அது ஒரு ஆவி ஆன்மா சம்பந்தமான அதிர்ச்சி. அதனால உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவில்லை. நீயா உன் மனத்தை குழப்பிக்கிட்டு தெளிவில்லாம பயந்துகிட்டு இருக்க. அதை நிலையிலிருந்து நிப்பாட்டியாச்சு, நம்ம தைரியமா இருக்கலாம். வீட்டுக்குள்ள யாரோ நடக்காங்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் உன் மண்டையில ஓடுது. சிதாகாசத்துல இருக்கு. பெடதியில போய் யாரி உட்கார்ந்து போகும்பொழுது யாரோ நம்மளை தொடர்ந்து வராங்களோ, வீட்டுக்குள்ள தெரியுதோ அப்படிங்கிற உணர்வெல்லாம் உன் உள்ளத்துல ஓடுது. உன்னையா கால் வந்துட்டுவான். ஒன்றும் இல்லைடா, ஏன்டா இப்படிலாம் பயப்படுறீங்க? வாங்க. இந்தா, இனிமேல் அந்த மன அதிர்ச்சி இருக்காது. உன் கண்ணுக்கு எந்த தீய சக்தியும் தெரியாது. நல்லா இந்தாப்பா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டும் வாங்குவேன், அரசு உத்தியோகத்துக்கும் போவேன். வா, அவ்வளோ வர சொல்லு. உனக்கு கொடுத்தாச்சுனா எல்லாம் உனக்கே தர முடியுமா? உனக்கு என்ன வேணும்? பிஸ்னஸ் பாப்பா. நல்லா இருக்கு. அப்புறம் சொன்ன வாக்க இப்போ விளக்கமாக சொல்லியிருக்கேன். போயிட்டோம். நல்லா இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்குடா, உனக்கு தான். நெஞ்சமே உனக்கு தான். உங்களுக்கு சபாஷ். எனக்கு எந்த கதையும் வேண்டாம். நீங்கள் காலில் மட்டும் தான் அவளுக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லுவதா இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு டேப் ரெக்கார்டு எடுத்து வந்துடுவேனே. பிரச்சனை இல்லாமல் சொல்லிட்டு போங்கப்பா. நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், அப்படி தான் இருப்பேன். முடிஞ்சால் நீங்கள் உழைச்சி போடுங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டை விட்டு நான் வெளியில் போய் எங்கேயா இருந்துக்கிடுவேன். அப்படி தான் அவனுடைய நேரம். புரியுதா? ஏற்கனவே ஓராண்டு காலமாக இதுதான் நடக்கு. அதுக்கு முன்னால் இருந்த மனநிலைகள் வேற, இப்போ இருக்கிற மனநிலை வேற. அப்போ எதனால் இது பாதிக்கப்பட்டுச்சுன்னு கேட்டேன். சொல்லிடவா? சொல்லிடணுமா? பொம்பளையால பாதிக்கப்பட்டு நீ என்ன நினைச்சிருவேன்? என்ன கால் வந்துட்டு வா. காயா இது பழமா? இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் அவன் வேலைக்கு போவான். அதுக்கு பிறகுதான் கல்யாண விஷயம் நடக்கும். நீ இப்போ என்ன நெருங்கி வந்தனா உனக்கு எல்லாம் நடந்துடும். இந்த நடக்கும். போ, இந்த புண்ணியமாக இருப்ப. போயிட்டு வா. நீ கால் வந்துட்டு வா. சிவபெருமான் வராரு. பா, சிவன் கோயில் எங்கடா இருக்கு? அங்கே போய் கும்பிடுவியா? நீ வந்த உடனே சிவனுடைய லிங்கம் தெரியுது, அதான் கேட்டேன். நல்ல பையன். மதியை கொடுத்தா திருந்திடலாம், பொருளை கொடுத்தா திருப்பி பெற்றுடலாம், மனத்தை கொடுத்தா திருப்பி பெற முடியுமாடா? புரிஞ்சிருப்பிய உடனே. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ளமெல்லாம் வேதனைப்பட்டு வெந்திருக்க என்ன. அதனால உனக்கு கல்யாணம் நீ நினைச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா, அதை நீ கைவிட்டுறலாம். புரியுதா? ஒரு கொடையில ஒருத்தன் தான் போகணும், அப்பதான் அந்த கொடை நம்மளை முழுமையா காப்பாற்றும். ஒரு கொடையில 3 பேர் தலையை ஓட்டுனா சரி வராது. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கால் வந்துட்டு வா. உன் ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல ஒரு பெண் வருது. கடவுள் உனக்கு கருணை புரிகின்ற நல்ல நேரம் வந்துருச்சு. புரியுதா? செப்டம்பர் மாதத்துக்குள்ள நடக்கும்.
அதுக்கிடையில யாரையும் நம்பி உன் மனத்தை கொடுத்தனா நீ தோத்து என்கிட்ட வந்து நிற்ப. நான் உன்னை ஏசத்தான் செய்வேன், வாக்கு தர மாட்டேன். சரியா? மனத்தை காப்பாற்றிக்கிடுவியாடா? உன்னை வாழ வைக்கிறதுக்காக சொல்லுதேன். நிறைந்த உழைப்பும் உயர்ந்த பொறுப்பும் உடையவன் நீ. யாராலையும் நீ நஷ்டப்பட்டுறக்கூடாது என்பதற்காக நான் உன்னை சொல்லுதேன். இந்தா செப்டம்பர் வரை பொறுத்துக்கோ. ஆன்லைனில் பெண் பார்க்கலாம், நல்ல விஷயமா நடக்கும். நானே உனக்கு வாழ வச்சு தருவேன். இந்தா நிறைய பணம் கிடைக்கும். புதிய ப்ராஜெக்டில் போய் தலையிடு, கோடி கோடியாக பணம் சம்பாதி பண்ணுவேன். ஆனந்தமாக இருப்படா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு என் பொண்ணு பிடிவாதம் பிடிச்சவா தெரியுமா உங்களுக்கு? அவளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். என்னென்ன கால் வந்துட்டுவாங்க. யூரின்லாம் ஒழுங்காக போகுதா அவங்களுக்கு? என்ன இதை போய் கேட்குறோம்னு யாரும் நினைக்கிறீங்களா? நான் கேட்டால் அர்த்தம் இருக்கும். யூரின் சம்பந்தமான ட்ரிபிள் வரக்கூடிய நிலைமை இருக்கு. புரியுதா? நீர்க்கடுப்பு, கல்லடப்பு, இது போன்ற நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. மாற்றணும். இவனுடைய மனநிலைகளை பற்றி உனக்கு கொஞ்சம் கவலையும் கஷ்டமும் இருக்கும். இவனை நான் திருத்தி தெளிவு பண்ணி தந்துடுவேன். ஆனால் அவன் நோயாளி கிடையாதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். இப்போ நீ பேசுனதுக்கு உன் கழுத்தை பிடிச்சி வீட்டில் போய் நெரிச்சிருவான். ஆனால் அப்போ நீ வார்த்தையை அளந்து பேசணும்ல, காலில் வந்துட்டுவான். நீ போங்க என் காசு பக்கா இவனுக்கு மாற்றம் வைகாசியில் இவனுக்கு தொழில் வருமானம் எல்லாம் கிடைக்கும். உன் பிள்ளை பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச எலியா இருக்கு. அவள் உள்ளம் நீங்கள் தான் அவளுக்கு சம்மதிக்கணும்னு நினைக்கி. ஆனால் உங்கள் சம்மதத்துக்கு அவள் வர தயாராக இல்லை. அவள் மனத்தை செம்மைப்படுத்தி தெளிவாக்கி தந்தா போதுமா? இந்தா ஜெயிச்சு தாரேன், நடத்திடுவோண்டா, தைரியமா இரு. இந்த வைகாசியில் கல்யாணம், இந்தா பணம் கிடைக்கும். வாடா பக்கத்தில் தம்பி, நல்லா இருடா. போயிட்டாங்க. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் யாருப்பா படிச்சிருக்கா? கம்ப்யூட்டர் சம்பந்தம், ஆன்லைன் சம்பந்தமான தொழில் யார் பாக்கா? பையங்க யாரும் இருக்காங்க? இவங்க நிற்கிறவங்களுடைய பையன் என்ன தொழில் பார்க்குறான்? நீ தான் தாய். சந்தோஷமா கும்பிட்டுவாங்க. அதுக்காண்டி வயதாளியா பார்க்குறாங்க நான் சொல்ல முடியுமா? வரட்டும், நிம்மதியாக கும்பிட்டு வரட்டும். ஏக்கா அவசரப்படுத? சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, ஹரிஹர சூதனே அருள் தரும் ஐயப்பா, அடைக்கலம் நீ இன்றி வேறில்லை ஐயப்பா. என்னையவே அடைக்கலமா வந்திருக்கிய. பையனுக்கு என்ன செஞ்சு தரணும்? சொன்னா வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மேட்டரும் இல்லை. தம்பியை நீங்க வந்து தானாகவே ஒரு பெண் தேடிக்கான்னு சொல்ல வேண்டியதானே? புரியல. நீங்க தானாவே பார்க்க சொல்லிட்டீங்களா? அதான் சொல்லிருங்கன்னு சொன்னேன். அந்த பொண்ணு சம்மதிப்பாளான்னு நான் கேட்கணும். கொஞ்சம் நீ மட்டும் கண்ண மூடி உட்காருறியா? கால் வந்துட்டோம். இப்போ 2 பேருமே லைனில் தான் இருக்காங்க. அவன் ஆன்லைனில் இருந்தாலும் பெண் லைனில் தான் இருக்கான். இருக்கட்டுமே, நல்லா வாழ்ந்தா போதுமே, நிம்மதியாக வாழட்டும் பிள்ளைகள். என்னப்பா, அந்த பிள்ளையுடைய வீட்டில் இருந்து ஒரு முடிவு எடுக்க முடியலை. அதனால் அதை இழுத்து கடத்தி இவன் வாழ்க்கையை ரொம்ப நாளாக காக்க வச்சிடுது. 20 நாளையில் முடிவு கிடைச்சிரும். அந்த பெண்ணு தான் வேணும்னு அவன் சொல்லலாம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தேவை அவனுக்கு நல்ல கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அது என் கடமை. என்ன, ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அவன் கல்யாணத்தை
இனிமையா, உயர்வா, நிம்மதியா நடத்தி வைப்பேன். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய மாளிகையும் கட்டி தருவேன். அதுல சுவாமியே சரணம் ஐயப்பான்னு அந்த வீட்டுல எழுதியிருக்கணும். என்ன சந்தோஷமா இருக்கு. போயிட்டு பூமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொங்கல்லாம் கழிஞ்சி வரக்கூடிய வேலை வெளியில வாங்க. அடுத்து நம்ம அதை பத்தி பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யாருக்குப்பா ஆபரேஷன்? என்னடா ஆபரேஷன் தம்பி? உனக்கு என்ன ஆபரேஷன்? கால் ஒன்றோட செல்லக்குட்டி. நல்ல பெரிய மனுஷன், ஒரு தங்கமான மனிதன், பண்பான மனிதன். வந்துட்டு போனவர் பண்பான ஒரு மனிதன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா எலி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். வாங்கப்பா பக்கத்துல வாங்க. அப்பா உனக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ கேட்குற வரத்தை நான் கொடுன்னு சொல்லி மேலே உத்தரவாயிடுது. என்ன செய்யணும்ப்பா? சரி, வேற உடன்பிறப்புகள் கண்ண மூடுமா நீ? உனக்கு பிள்ளை பிறந்துட்டா சொத்து எங்களுக்கு சரியா கிடைக்காது, பங்கு வந்துருமே. ஓய் என்ன சொல்றது விளையாட்டா தெரியுது? விவரம் இருக்கா இல்லையா? இருக்கா? உன் காதுல விழுந்த வார்த்தை தானே. கால் வந்துட்டு வா. அதுக்கு தான் பாட்டு பாடினேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. குழந்தை பிறக்குமா? ஏன் எங்களுக்கு பிறக்கிற பிள்ளைய நீங்க பிள்ளையா வளர்த்துக்க வேண்டியதானா? என் வயிற்றுல பிள்ளை வேணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியம்மான்னு பேர் வைக்கணும். சந்தோஷமா இரு, தைரியமா இரு. பிறக்கிற பிள்ளை சர்வ ஆரோக்கியத்தோடும் ஆயுள் பாக்கியத்தோடும் பிறக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன, உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கா? 2.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். அந்த கோயிலுக்கு ஒரு பசுமாடு வாங்கி தரோம்னு சொல்லி வேண்டுதலை பண்ணிக்கலாம். சரியா? குழந்தை பிறந்தாச்சு, வெற்றி அடைஞ்சாச்சு. இந்தா ஒரு 3 ஆடுகள் நஷ்டப்பட்டிருக்கு. என்ன நம்ம எல்லாம் இப்போ கிடாய் விட்டோம்னா இவன்ட்டு ஒரு கிடாய் வாங்கிக்கலாம். நம்ம அப்படி ஆள் இல்லையே. இந்தா பண்ண முடியும். ஆடு பண்ணையா வளரும், நஷ்டமே இருக்காது, பணமா கொட்டும், சந்தோஷமா இருப்போம். என்னப்பா வேணும்? இதுவரை என்ன தின் பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணமுடைய கால் வந்துட்டு வா. ஜூலை மாதத்துக்கு பிறகு தொழில் ஆரம்பிச்சுக்காடா. மிஷினரிஸ் எல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய தொழிலாக இருக்கும். எல்லாம் வெற்றிகரமாக ஓடும். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நடப்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நல்லா நடத்திக்கலாம், வெற்றி உண்டு. இந்த கால்வலி சம்பந்தமாக என்னை வரக்கூடிய பொங்கல் கழிஞ்சி வரக்கூடிய வேலை வெளியில் என்னை வந்து பார்ப்பா, ஜெயிச்சு தரேன். சந்தோஷமா இருக்கும். அதே பொள்ளாச்சி எல்லை தொழிலும் கடனும் வேதனை அடைந்து வந்தது. என்ன தொழில் தான்? என்கிட்ட சொல்லிட்டு தானே உட்காரணும். கால் வந்துட்டாங்க. வரலாம். கண்ணால வெட்டாதே. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்.
1.5 வருஷமா தேவையில்லாம பொருள்களை வாங்கி வாங்கி உள்ள வச்சு அதை மீட்ட முடியாத துயரத்துல அடைஞ்சிருக்க. உண்மையா? அதனால இப்ப கடன்களும் இதே தொழிலை தொடர்ந்து பார்க்க முடியாத வேதனையும் இருக்கு. ஆனா உன் பக்கத்துல தப்பு இருக்குன்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. புரியுதா? அதை எப்படி விளக்குறதுன்னா விளக்குனா நீ வருத்தப்படுவ. நீயே அதை உணர்ந்துக்கா, சரியா போயிடும். இந்த கடனை தீர்த்து மீண்டும் இந்த தொழிலை நான் உருவாக்கி தரேன், வெற்றியா நடக்கும். இந்த ஜெயிச்சுக்கு 6 மாத கால அவகாசத்துல எல்லாம் வெற்றி ஆயிடுவேன். விருதுநகர், விருதுநகர்ல விருதுநகர் கால் வந்துட்டு வரலாம். சகோதரனுடைய உயிரை பத்தி கேட்க வந்தது. குழந்தை இருக்கா? அதானே கேட்க வந்திருக்கிய. கால் யாரெல்லாம் வந்தீங்க? அவனை தூர விட, நீ முதல்ல வந்து உட்காரியா. கண்ண முடிக்கா. உங்க அண்ணன் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து வராது. 3 நாள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எழுப்பி வர சொல்லுவேன், தைரியமா இருக்கு. இந்த கனியும் விபூதியும் கொண்டு கொடு, ஜெயிச்சு வருவேன். இந்தா சாமி, வயிற்றுல இருக்க குழந்தை பிறந்த கிரகத்துல, தோன்றிய கிரகத்துல எங்க தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. வயிற்றுல குழந்தை இருக்கா? கால் விட்டுறான். வாயா கண்ணே வா தம்பி, வாயா கண்ணே வா. இல்லை, அப்ப மேல அக்கறையோட வேலை எங்களை போய் நின்ன. வாங்க, நல்லா இருக்கு, நல்லா நல்லா. அப்படி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. சரி, இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் கொஞ்சம் மனசுக்குள்ள டல்லாகி கொஞ்சம் பணங்கள்லாம் நஷ்டமாயிருக்கு. அதனால தன்னிச்சையா ஒரு தொழில் தொடங்கணுங்கிற ஒரு எண்ணமும் ஆசையும் உள்ளத்துல தோன்றி இருக்கு. அதுக்குரிய பண வசதியை கருப்பசாமி தரணும், நல்ல நடத்தியும் தரணும்னு நினைச்சு வந்திருக்கிறேன். நீ உட்கார், நீ கால் வந்துடுவா. உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். பத்திரகாளி அம்மன் வாராள எங்கடா இருக்கா? அங்க நான் கருப்பசாமி இருக்கனே. அதனால உனக்கு தொழில் தொடங்கக்கூடிய நல்ல நேரமும் வெற்றியும் வந்துருச்சு. இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து தரேன். ஒரு இடத்துல உனக்கு பண உதவி கிடைக்கும். அதை வச்சு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். வேற என்ன வேணும்? இப்போதைக்கு நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். 3 மாதம் கழிச்சு நம்ம முடிவெடுப்போம். பொறுமையாக இரு. நிச்சயமாக உனக்கு டிபார்ட்மெண்ட் வேலை உண்டு. ஜெயிச்சுக்கா, மெல்ல ஏந்திக்கா, படபடப்பா போகக்கூடாது, நிதானமா வீட்டுக்கு போகணும். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. கரூர் எல்லை, கரூர், கரூர். யாருப்பா? வெள்ளி மலை மல்லவா. எந்த ஊர்ப்பா? வெண்டமலை முருகன் எங்க இருக்கான்? வடக்கருக்கு. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்துருக்க? அது யாரு? சபாஸ் மகனே, வா. அழாத. வருகவே வருகவே. இங்க வா ஏக்கா, பக்கத்துல வாங்க. ஏன் அழுத? என்ன வேணும் உனக்கு? இப்போ சொல்லு, என்ன வேணும்? வேற கண்ண முடுங்க. கருப்பசாமிக்கு உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 3 மாதத்துக்கு முன்னால உயிரோடு இருக்கவா வேண்டாமா? தற்கொலை பண்ணிக்கலாமா?
அப்படிங்கிறேன்னு உங்களுக்கு உடைச்சாமலா? நீ முட்டாள். கால் வந்துட்டு வா. இது எனக்கு வேண்டாம். 2 பேருடைய மிரட்டல்கள் உங்கள் உள்ளத்தை புண்படுத்தி கொண்டிருக்கிறது. போலீஸ், கோர்ட்டு அப்படி இல்லைன்னா வேற மாதிரி செஞ்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்துகிட்டு இருக்கடா. உயிர் கண்டம் இல்லாம காப்பாற்றுவேன், அவமானப்படாம காப்பாத்துறேன், உங்களுக்கு வெற்றிமாலை கொடுன்னு உத்தரவு. இந்தா தொழிலை உருவாக்கி தாரேன், எதிரிகள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்தி தாரேன், கடனை தீர்க்கக்கூடிய வருமானத்தையும் தாரேன். அப்படி ஜெயிச்சு வா. சனி பகவானுடைய நேரங்கள் தான் காரணமே தவிர எந்த மனிதனாலும் எந்த தீமையும் நடக்கவில்லை. பக்கத்துல வா. இந்தா அடுத்து தொட்டது தொடங்கும், தொழில் ஆரம்பிச்சுக்காங்க. சந்தோஷமா இருங்க. கணவன் மனைவியா யாரும் வந்திருக்கா? குழந்தைய மட்டும் கொண்டு வந்திருக்கியா? கொண்டா. ஏன் இந்த பிள்ளைய கொண்டு வந்து விடு. நீ இவங்க அம்மாங்க. உன் பேர் என்னம்மா? கடுகா? சொல்லு, தாத்தாட்ட சொல்லு. என்ன பேருமா? என்ன பேரு? பயப்படாத. தாத்தா உன் பேர் என்ன பேர் தான்? அப்பா பேர் என்ன பேரு? தம்பி, ஒரு அறுவை சிகிச்சை நடத்த வேண்டி இருக்குண்டா. அதில் உன் பிள்ளை குணமாயிரும், நல்லா இருக்கும். கவலைப்படாத, தைரியமா இரு. 1 வருஷத்துக்குள்ள நடக்கும். அதுக்குரிய பணமும் கிடைக்கும். 4 பிள்ளைகளை போல நல்லா நடந்து வெற்றியோட வருவான். பிடிச்சுக்கோ. அதை தீர்த்து தாரேன். அடுத்த உத்தரவில் அதை அடிப்போம். இந்தா சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே, பழனி மலையிலே. பாப்பா லட்சங்களை முடக்கி தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு மனநிலைகளில் தொழில் தகுந்தமான ஊக்கம் குறைவு. வீட்டுக்குள் நடக்க வேண்டிய சில மங்கள நல்ல காரியங்களுக்கு பதில் கிடைக்காத வேதனைகள், இவைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேற என்ன வேணும்? பக்கத்துல வா, என் பக்கத்துல வா, நல்ல வா, பயப்படாம இரு. கண்ணாடி கையில் என்ன செய்து? கண்ண மூடு. நிமிந்து உட்காரலையே நீ. நிமிந்து உட்கார். மூச்சை நல்லா உள்ள எடுத்து விடு. கால் வந்துட்டு வா. பேசாம இருக்கும். வாடா தம்பி. சைக்காலஜி எஃபெக்ட் இவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு லைட்டா. நீயே கற்பனை பண்ணிக்கிடுவ, நீயே சிந்திக்கிடுவ, நீயே குழம்பிக்கிடுவ. அதனால தூக்கம் இல்லாத குறை, எதிலும் பிடிப்பான மனநிலைகள் இல்லாதது, நம்ம இருப்போமா வேற எங்கேயும் பெறுவோமாங்கிற உணர்வலைகள், இவைகளெல்லாம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் மாற்றி தந்துடுவேன். தைரியமாக இருக்கலாம். உன்னுடைய ஆழ் மனதுக்குள்ளே இருக்கிற பயம்தான் இதுக்கு காரணம். அந்த ஆழ் மனதில் என் சக்தியை கொடுத்து உன்னை நிமிந்து வர வைக்கேன். கால் வந்துட்டு வா. என்னடா சரிதானடா? கவலைப்பட வேண்டாம். வார புதன் போய் அடுத்த புதன் என்னைய பார்க்க வரணும். சாயங்காலம் இவன் போட்டா ஜாதகம் எல்லாம் கொண்டு வரணும். இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றியாச்சு தரேன். அடுத்து கொண்டு வரணும், வெற்றியாச்சு தரேன். இந்தாங்க புண்ணியம் பெறுவாய். அதே கோபி எல்லை அம்மா பராசக்தி, நீ வார யாரே? பிரதானமான அம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? உங்க வீட்டு பக்கம் இருக்கா? கதை சொல்லக்கூடாது. என்ன கோயில்? கால் வந்துட்டோம்.
கண்ணே, நுழலும் தன் வாயால் கெடும். தவளை எப்படி கட்டுரும்? தவளையை பிடிக்க பாம்பு வரப்பில் அலையும். நல்ல ஈர நேரமாக இருக்கும், மழை வந்த குளிரில் நமக்கு உணவு ரொம்ப கிடைக்கும் நினச்சிக்கிட்டு உழுக்கிறது குடு குடு அப்படின்னு கேட்கும். பாம்பு வெளியில் இருக்குது, வர்றேன் வர்றேன் அப்படி சொல்லும். தவளை எப்படி கேட்கும்? குடு குடுன்னு கேட்கும். பாம்பு இதோ வர்றேன் வர்றேன் லவக்கடு பிடிச்சி. அப்போ அந்த தவளை இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தது எது? தவளையின் வார்த்தை. அதை போல வாயால் உன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் துன்பமும் நடந்துருது. உன் வாயை அடக்கணும். பராசக்தி கால் ஒன்றுவா மகளே, கால் ஒன்று. வாயால் அடக்காட்ட வயத்தால தான் இருக்கும். வா, என்ன வேணும் உனக்கு இப்போ? அவனை எப்போ அங்கே கொண்டு வர? வந்தா தான் சரியா. கூட்டு வா, ஜெயிச்சு தாரேன், அடக்கி தாரேன். இந்தா நல்லா இரு. கருப்பசாமிக்கு ஈரோடு, ஈரோடு நல்ல சீரோடு வாங்க. ஈரோடு, ஈரோடு. விவசாயம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க. விவசாயம் என்ன வச்சிருக்கீங்களா? அது சொத்து வீடா என்ன தோட்டம்? காலம் சொல்லலாம். இடது பக்கம் வா, முடியுமா? வா. பொங்கல் கழிஞ்ச தமிழுக்கு 7ஆம் தேதி பேச தொடங்கு. வித்து தாரேன், கடனை தீர்த்து நிம்மதியாக வாழ வைக்கிறேன். போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? வாக்கா. என்ன பிள்ளை? அழுதான் என் பக்கத்தில் நிற்கக்கூடாது. நீ அழுதனா நான் சொல்றது உன் உள்ளத்தில் பதியாது. அழாம தெளிவாக சொல்லு. பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. அழாம தைரியமாக இருக்க வச்சிடணும். என்னடா அம்மா நீ உட்காருங்க. உன் பிள்ளை உன் சொல்ல கேட்குதா? உன் பிள்ளை உன் சொல்ல கேட்குமா? ரொம்ப பேசாத, கேட்குற கேள்வி கொண்டு பாரு சொல்லு. பொம்பளை பிள்ளை மனசை மாற்றணும். வேற இடத்துல அவள் உள்ளம் குழப்பமாக இருக்கு, அதை திருத்தி உங்களுக்கு அடக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்றுட்டு வா. கட்டணிட்டா ஒரே வார்த்தையை பேசு, ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு போ. வரலாறு கதையும் கேட்டால் ஒரு ஆளுக்கு தான் இன்னைக்கு முழுக்க பேச முடியும். என்ன பக்கத்தில் வா. முடியாதுல? சரி, யாரு கூடயும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருக்க வச்சு காப்பாற்றுறேன், வாழ வச்சு தரேன். இந்த அப்படி அவனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கால் வந்துட்டாப்பா. முக்கண்ணன் முதல்வனே, என்னப்பா வேணும்? ஒரே வார்த்தை தான் சொல்ல போகிறேன். இந்த 2025 உன் பையனுக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிரும். அது மத்திய சர்க்காரில் கிடைச்சா சந்தோஷம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி 2.5 வருஷமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பொருள்கள் நஷ்டமும் முடக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாந்திரிகத்தால் பிரச்சனை நடந்துச்சுங்கிறது சத்தியம். அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. யார் அவரு? இந்தாப்பா. தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தமாக மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கும்.
அதெல்லாம் ஜெயிச்சு உன்னை காப்பாத்தி தாரேன். அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பாரு, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு உங்க பக்கத்துல கருப்பசாமி நான் இருக்கேனா? இருக்கியா? கால் வந்துட்டு வா. நல்ல வந்துட்டியா? உட்காரு. என்னடா வேணும் உனக்கு? நீ வந்து ஒரு நிலையில்லாத மனம் படைத்த மகன், அலைப்பாய்கின்ற உள்ளத்தை பெற்றவன், எல்லா சக்தியும் இருந்து நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உள்ளம் உன் மனதுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது. உன்னை யார் துணையாக உட்கொள்ள வேண்டுமோ அவர்களே உன்னை புறக்கணிக்கக்கூடிய நிலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அதனால உழைப்பு இதெல்லாம் யாருக்காக 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 அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்குடா. உண்மையா? கால் வந்துட்டு வா. எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது? நஞ்சு வாங்கிறதுக்கு போனே தற்கொலை செய்து கொள்ளலாமாங்கிற எண்ணத்துல பொய்யா சொல்லிட்டனும். உண்மைதானே? கால் வந்துட்டு வா. அங்கிருந்து ஆட்டுகின்றவன் அவன் ஆடுகின்ற நாடகம் இது. அது யாரு? இந்த நாடகத்தை நடத்துறவன் யாரு? விதிநாதன். இப்போ உன் விதியை பார்த்தேன். 48 நாட்கள் கழிந்த பிறகு மகாராஜா மாதிரி வாழ்வன். யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தார்களோ அவர்களெல்லாம் உன்னை வந்து அடைவார்கள். உன்னை யார் தாழ்வா நினைத்தார்களோ நீ தான் தஞ்சம் என்று வந்து அடைவார்கள். நிறைய பணமும் கிடைக்கும், ராஜ பதவியோடு வாழ்வ. சந்தோஷமா இருடா, போயிட்டு வா. இந்த ரூபா நீ மகிழ்ச்சியை உன் முகத்தில் காண்பேன். நான் ஒரு பங்களாவில் வாழுதேன். பங்களா எனக்குள்ளது இல்லை. கால் வந்துட்டு வா. டேய் சிவா, அப்படி வரிசை அட்டாக் அட்டாக் ஆனில்லைங்க. நான் அப்புறம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ஒருத்தர் மனசு ஒருமைப்படலை. சாமிட்ட உன் மனசை கொடுக்கல, போப்பையவில்லை. சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்குத்தானடி. தப்பா நினைக்க கூடாது. உன் பங்களா பக்கத்துல இருக்கிறவன் உன்னை வேற மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அதுக்கு வளைய மாட்டுக்கன்னு நினைச்சு உனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அவனுடைய பார்வையிலையும் பேச்சு நீ புரிஞ்சிருப்பிய. உண்மையா? கால் வந்துட்டு வா. உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாள, எனக்கு தெரியும். அதனால உன் மான மரியாதைக்கு இடைஞ்சல் இல்லாம அவனை உன் பக்கத்துல திரும்பி கூட பார்க்க விடாம இருந்து ஆக்கிருந்தேன். உனக்கு நிறைய சம்பளமும் கிடைக்கும், அந்த இடத்துல முழு உரிமையும் கிடைக்கும். வெற்றி உண்டு. இந்தா மகிழ்ச்சி பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். வாப்பா கருப்பசாமி, வாடா. கொடைக்கானல் ஐயா. கொடைக்கானலா உங்களுக்கு? வத்தலக்குண்டு கொடைக்கானலா? இத்தனை பேரும் கொடைக்கானலா? ஊட்டி வந்து நிற்கிறீங்களா? வாங்க. அப்பா ஐயா, ஆமா. உங்க குடும்பத்துல அறுவாளால பாதிக்கப்பட்டது யாரும் உண்டா அந்த காலத்துல? உங்களுக்கு தெரியாது. 3 தலைமுறைக்கு முன்னால ஆயுதங்களால் காயப்பட்டு இறந்து போன ஒருவர் உண்டு. அவருடைய ஆத்மா உங்க குடும்பத்தை 3 தலைமுறையாகவே தொடர்ந்து இருக்கும். இப்போதைக்கு உங்கள் குடும்பத்தில் கடன்களும் மனவேதனையும் இருக்கும். இருக்கா? இருப்பிடம் உறுதியாக இங்கே இருக்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம், ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கருப்பசாமி காப்பாற்றுவான் அப்படிங்கிற பூரண நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் மனதை கடவுள்கிட்ட விட்டு நீங்க காப்பாற்றப்பட்டு இருக்கீங்க. சில பேர்களால பண இடைஞ்சலும் மன இடைஞ்சலும் நடக்கு. இந்த இடைஞ்சலிருந்து உங்களை காப்பாற்றி வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் எனக்கு வந்துருச்சு. வேற என்னடா வேணும் உனக்கு? இந்தா தொழிலும் அமையும், செல்வமும் கிடைக்கும். முந்தி எப்படி அள்ளித்தந்த காசு 1000 கோடியாக மலரும். வாழ்க வாழ்க.
டெல்லி டெல்லி ஊட்டியிலிருந்து வந்திருக்கிறான்னு தான் கேட்டேன். ஊட்டின்னு நான் கூப்பிடல. டெல்லி. பூமுடிச்சு பொட்டும் வச்சு புன்னகையை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் அம்மா. இப்ப கண்கலங்கி நிக்கிறாயே அம்மா, நீ கண்கலங்கி நிக்கிறாயே அம்மா. என் கேள்விக்கு உறுதியான ஒரு பதில் மட்டும்தான் எனக்கு வேணும். உள்ளமார்ந்த பதிலா இருக்கணும். அந்த பதில் எனக்கு கிடைச்சிடுதுன்னா அடுத்த நடைமுறையை என்னையால செம்மையாக்கிடுவேன். எப்பொழுதும் உள்மனசு வேற, நல்மனசு வேற, புறமனசு வேற. புறமனசு உணர்ச்சியில பேசும், நல்மனசு அறிவில பேசும், ஆழ் மனசு தான் சத்தியத்தை பேசும். ஒத்துக்கிறியா? இப்போ ஆழ் மனதில் உள்ள எனக்கு கேள்வி வேணும். உன் மனைவி உனக்கு வேணுமா? அந்த மருமகன் உனக்கு வேணுமா? நீ பார்க்காத அவங்கள. அந்த பொண்ணுடைய மனதும் உன்னை விட்டு கொஞ்சம் அப்பாற்பட்டதா இருக்கு. காலையில் 6 மணில இருந்து நைட்ல ஒரு 10 மணி வரதான் உன் மகனை உனக்கு தெரியும். உண்மையா? 10 மணிக்கு மேல கணவன் மனைவி வீட்டுக்குள்ள போயிட்டா அவங்க 2 பேருக்கும் தான் அவங்க நிலைமை தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவனுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? அந்த 10 மணி டு காலை 6 மணி வரை என்ன நிலைமையை அடைந்தாரோ அதுதான் இவன் வாழ்க்கையினுடைய தீர்ப்பு. அதுதான் வெற்றி. அதுதான் உண்மை. உண்மை இல்லையாடா? கால் ஒன்று வா. சொல்ல முடிந்தது சில, சொல்ல முடியாதது பல. வாழ வேண்டும் என்ற தாகம், வாழ்க்கை இப்படி போச்சே என்ற ஒரு சோகம். சுபிட்சமான வாழ்வுக்கு வழி யார்? இதோட பிரம்மச்சாரியாக இருப்பதே மேல் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில். இன்னொரு தரம் கால் வந்துடுவோம். 3 மாத கால அவகாசத்துல சட்டப்படியான ஒரு தீர்ப்பை உருவாக்கி தரேன். அந்த தீர்ப்புக்கு பிறகு டிசம்பர் மாதத்துக்குள்ள இவனுடைய மனநிலைகளில் புதிய வாழ்க்கையை நாட வைக்கின்ற சக்தி பிறக்கும். அதுல வெற்றியும் கிடைக்கும். அது வெளிநாடு சம்பந்தமான புதிய வாழ்வாக இருக்கும். வெற்றியாகி தரேன். என்னடா தாத்தா பொய் சொல்லிட்டனும்? சந்தோஷமா இருங்க. இந்த மகளே ஆனந்தமாக இருங்கள்.